ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வராகியம்மன் கோவில் கல்லம்பட்டின்ற இடத்துல இருக்குது. நாம் எப்படி போகணுன்னா, நாங்கள் ஷேர் ஆட்டோவில் போய் மாறி போனோம். ஷேர் ஆட்டோவில் தான் போய் இறங்கணும். அந்த பக்கம் பாருங்கள், அழகர் கோயிலுக்கு போகிற வழியில் சத்திரப்பட்டி விளக்குன்னு நம்ம இறங்கணும். அந்த பக்கம் இருந்து வரோமா வந்துட்டு இந்த ஒரு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் எங்களுக்குள்ள கோவிலாக அந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து சத்திரப்பட்டி ரோடு போகுது. இது வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் போனப்போ வந்து கூட்டம் இல்லாமல் இருக்குது. பஞ்சமி திதியில் ரொம்ப விசேஷமான கோவிலாம். இங்கே பயங்கரமான கூட்டம் இருக்குமா. அதனால் இந்த பாருங்கள், பெண்கள்லாம் ஆடி போகிறதுக்கு மஞ்சள் அரைக்கிறாங்க. இது ஊற வச்சு கொடுக்குறாங்க. அந்த மஞ்சளை அந்த கடையிலேருந்து வாங்கி அரைச்சி அம்மனுக்கு சாத்துறாங்க. பாருங்கள், நான் வெளியிலேருந்து தான் எடுத்திருக்கேன் வீடியோ. உள்ளே எடுத்தோம்னா ஏதாவது வஞ்சிடுவாங்களோன்னு பயந்தான். பாருங்கள், அம்மன் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விரலி மஞ்சள்னு சொல்கிறாங்கல்ல, அதில் மாலை கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் தேங்காய் பழம் அந்த இது தான். இந்த மஞ்சள் அரைச்சி சாத்துறாங்க. அம்மனுக்கு சாத்திட்டு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு பிளேட்டில் வச்சிடுறாங்க. அம்மனுக்கு சாத்தின பூ மஞ்சள்லாம். அங்கே அம்மன் வந்து தீபாவளை பார்த்துட்டு குங்குமம் தர்றாங்க. பூ வந்து அங்கே எடுத்துக்கலாம், மஞ்சள் இங்கே எடுத்துக்கலாம். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ஞாபகம் வருதா ஃப்ரெண்ட்ஸ்? இது தெரியணுன்றதுக்காக தான் இந்த லொக்கேஷனை சுற்றி காமிச்சிருக்கேன். 2 வீலரில் போனாலும் ஈஸியாக போயிடலாம். நம்ம காரு இல்லை தனியாக ஆட்டோ எடுத்துகிட்டு போனோம்னாலும் ஓகே. நைட்டு கூடவும் பயங்கரமான கூட்டமாக தான் இருக்குமா அந்த முக்கியமான பஞ்சமி திதிகளில். இந்த மாதிரி ஈவினிங் தான் ஆடி போகிறதுக்கு வந்து அம்மனுக்கு வளையல் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மனதுக்கு அமைதியாக, சுற்றிலும் காற்றோட்டமான இடம். என்ன சொல்கிறது, அங்கேருந்து வரவே தோணலை. அவ்வளோ அழகான இடமா இருந்துச்சு. அம்மன் வந்து அப்படியே மனசில் அப்படியே பதிஞ்சிடுறாங்க. அப்படியே அவங்கள பார்க்கும்போதே அங்கேயே நம்ம உட்காந்து அவங்கள பார்த்துட்டு இருக்க மாட்டோமா அப்படின்னு தோணுது. பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உள்ளே வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் கொஞ்சம் வெளியிலே எடுப்போம்னு நினச்சி எடுத்தேன் ஃபஸ்ட் டைம் போனதுனால. இங்கே இந்த கோயில் வந்து தெரியாதவங்க யார் இருந்தாலும், இல்லை வராக்கியம்மனை கும்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. கேட்குற வரம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக போய்ட்டு